திமுகவில் என்ன ஏதுங்க கொள்கை? கொள்ளையடிப்பது, திருடுவது, பதுக்குவது. தாத்தா விஜயகுமாரி வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தை எஸ்எஸ்ஆர் குடும்பத்துக்கு எடுத்தாரு. மகன் பாபு பாத்திமா வீட்டில் போய் அவங்க குடும்பத்துக்கு எடுத்தாரு. பேரன் தாரா நயன் வீட்டில் போய் அவங்க குடும்பத்துக்கு எடுத்தார். இதுதானே உங்களுக்கு கொள்கை. அதனால தான் மக்கள் என்ன பண்ணான், சினிமா தேட்டருக்கு போனான். முதலமைச்சர் அங்கேருந்து பிடிச்சான், கொண்டு போய் உட்கார வச்சிட்டான். கருணாநிதி குடும்பம் அப்படி தற்கொலை பண்ண நிலைமையில் ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகனை 75 ஆண்டுகள் வரலாறு உள்ள திராவிட இயக்கத்தை முடிச்சே விட்டான சேகர் பாபு அவர்களை திமுக ஓரம் கட்டப்படுறாருன்னு சொல்ற செய்தியும் வருது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதல்ல இல்லைங்க, சேகர் பாபு திருடி துர்காவுக்கு தான் கொடுத்தாரு. இப்போ துர்காவி மேலே ஓரம் கட்டணும், கட்டுவாங்களா? உதயநிதிக்கு பாத பூஜை செய்வதற்கு ஓபிஎஸ்ஸே போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ வேலுமணி திமுகவில் சேர போகிறார். அபிஷியலா சார்? அபிஷியல். அவர் கொங்கு மண்டல தளபதியாக மாற போகிறார் திமுகவுக்கு. செந்தில் பாலாஜி கரூர் மண்டல தளபதியாக போக போகிறார். அவர் அங்கே கொள்ளையடிப்பார், இவர் இங்கே கொள்ளையடிப்பார். இதுதான் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், இப்படி பல பேர் பல லட்சம் கோடி திருடினான் அதிமுக ரெட்டை இலையை பயன்படுத்தி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளே, அன்பு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். இந்த தேர்தல் முடிவுகள் பல கட்சிகளை ஒரு ஆட்டம் காண வச்சதுன்னே சொல்லலாம். அதனால இந்த கட்சிகளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவரோட மகன் களமிறக்கப்படுறார். அவருக்கு இந்த இளைஞர் அணி பொறுப்பு கொடுக்க போறா ஒரு செய்திகள் கேள்விப்பட்டோம். அதுக்கான வாய்ப்புகள் முதல்ல இருக்கா? ஒரு பக்கம் அதிமுக கரைந்து கொண்டே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க ஒரு சூழலில் திரும்பவும் அந்த வாரிசு அரசியலை அதிமுகவில் கொண்டு வருவது எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கும் சார்? இல்லை, அதிமுகவில் சரியா சரியில்லையா இதெல்லாம் அங்கே பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. யாரை நிறுத்தினாலும் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுவோம். அங்கே வேட்பாளர் யார்? ரெட்டை இலை தான். எம்ஜிஆருடைய ரெட்டை இலை தான் அங்கே வேட்பாளர். பதவி ஆசை பிடித்த பல பேர் அதிமுகவை ஆக்கிரமித்திருந்தார்கள். வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், இப்படி பல பேர் பல லட்சம் கோடி திருடினான் அதிமுக ரெட்டை இலையை பயன்படுத்தி. எந்த முகவரி இல்லாத அரசியல் அனாதைகள் பூரா எம்ஜிஆருடைய ரெட்டை இலையின் மூலம் பல லட்சம் கோடியை கூச்சான். இப்போ அந்த பல லட்சம் கோடியை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்திருக்கு. அதற்கு பாஜக அடிமையாக கிடந்தான். பாஜக தோற்று போச்சு தமிழ்நாட்டில். தாவேக ஜெயித்தோனே அங்கே போய் அடிமையாக காலில் விழுந்து கிடந்தான் பனையூரில். அவர்களும் சீந்தவில்லை. திருப்பி திமுகவில் போய் காலில் விழுந்து கிடக்கிறான். தாய் கழகம் தானே சார் திரும்பி இருக்காங்க. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல சார்? தாய் கழகத்தை எதிர்ப்பது தான் இத்தனை ஆண்டுகால வேலையை. தாய் கழகத்தை எதிர்ப்பது, ஒழிப்பது, அழிப்பது, இதுதான் வேலை. இத்தனை ஆண்டு காலம் அது இவர்களை ஒழித்து விட்டது. மீண்டும் அங்கே அடிமையாக உதயநிதிக்கு பெட்டி தூக்குவதற்கு, உதயநிதிக்கு பாத பூஜை செய்வதற்கு ஓபிஎஸ்ஸே போய் செட்டில் ஆகிட்டார். ரெட்டை இலை முதலமைச்சராக்கி அழகு பார்த்த ரெட்டை இலைக்கு துரோகம் செய்துட்டு உதயநிதிக்கு பாத பூஜை செய்வதற்கு போய் சரணாகதி அடைந்தவர் தான் இந்த ஓபிஎஸ் உடைய சிஷியர்கள் தான் இவர்களெல்லாம். இப்போ வேலுமணி திமுகவில் சேர போகிறார். அபிஷியல். அவர் கொங்கு மண்டல தளபதியாக மாற போகிறார் திமுகவுக்கு. செந்தில் பாலாஜி கரூர் மண்டல தளபதியாக போக போகிறார். அவர் அங்கே கொள்ளையடிப்பார், இவர் இங்கே கொள்ளையடிப்பார். இதுதான். அப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு பெரிய ஆலமரம். அது எம்ஜிஆருடைய ரெட்டை இலை ஆலமரம். அந்த ஆலமரத்தில் பல பேர் வந்தான், இலைப்பாரினான், திருடுனான், கொள்ளையடித்தான், கோடிகளை குவித்தான், கிளம்பிட்டான். இப்படி யார் போனாலும் யார் வந்தாலும் அந்த ரெட்டை இலையும் அந்த ஆலமரத்தையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இவ்வளவு தோல்வியிலையும் அது 23-24% ஓட்டு வாங்கியிருக்கு. 0.5% பிரேமலதா உட்பட 33 கூட்டணிங்கிறாங்க. லெட்டர் பேடெல்லாம் சேர்த்து அறிவாளை பகை எவனா ஸ்விக்கி சாப்பாடு பொருளை கொண்டு போனால் அவனையும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அது வாங்கினதே 25% தான். ஆனால் எடப்பாடி வாங்கின ஓட்டு திமுக 33 கூட்டணி வாங்கின அதே அளவு ஓட்டை தான் அதிமுக வாங்கியிருக்கு. திமுக 25, அதிமுக 25, தாவேக 35. இத்தனை சுனாமி, புயல், பூகம்பம், நிலநடுக்கம் எல்லாத்துக்கும் அதிமுக தாங்குது.
அதிமுக தாங்கலை, எம்ஜிஆரும் இரட்டை இலையும் தாங்க. அதனால் நவீன், கிவீன், கவீன், புவீன் யார் வந்தாலும் யார் போனாலும் அந்த வாக்கு அப்படியே இருக்கும். அதை யாராலும் அசைக்க முடியாது. அதை எடப்பாடி போராட்டம் பண்ணி அதை காப்பாற்றிட்டு இருக்கார். அதனால் அதுதாங்க வாக்கு வங்கியை தவிர எந்த நவீன் வந்தாலும் சரி, மிதுன் வந்தாலும் சரி, அதெல்லாம் அங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லை. எத்தனை செந்தில் பாலாஜிகள், ஏவா வேலுகள், சேகர் பாபுகள், இப்படி எத்தனையோ பேர் போயிட்டான். அந்த கட்சி ஏதாவது சேர்க்காச்சா? ஆகலை. 10 முறையில் 15 முறை தோல்வி அடைந்தாலும் அதுதான் மீண்டும் அதிகாரத்துக்கு வரும். திமுகவுடைய நம்பிக்கை வாக்கு முஸ்லீம் வெளியே போயிட்டா, கிறிஸ்துவர் வெளியே போயிட்டாங்க, தலித்துகள் வெளியே போயிட்டாங்க, திருமாவளம் திருவா கத்துறாரு. ஆனால் அதிமுக எடப்பாடி உறுதியாக யார் வேணால் போங்கப்பா, யாருமே இருக்க வேண்டாம், தொண்டை இருக்கான். யார் இருக்கா? தொண்டர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கொள்ளையடிப்பதற்கு வந்தவர்கள் கொள்ளையை அறுவடையை முடித்து விட்டு வெளியேறி விட்டார்கள். அவ்வளோதான். அதனால் அதிமுக, திமுக, தாவேகாவுக்கு 3 கட்சிகளுக்கும் அடிப்படையான கட்சி இரட்டை இலையும் எம்ஜிஆர். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி வந்து இப்படியோ போராட்டம் பண்ணி அதிமுக வந்து காப்பாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி. ஆனால் இப்போ கட்சியிலேருந்து போகிறவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, எடப்பாடி வந்து ஒரு சர்வாதிகாரி ஆட்சி வந்து பண்ணுறாரு, அவரால் தான் வந்து இந்த இரட்டை இலையும் சரி அதிமுகவும் சரி இந்த வீழ்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு, அது மொத்தமாக அழிச்சிட்டு தான் வந்து கட்சியை விட்டு வெளியே வர்றாருன்னு சொல்லி இந்த விமர்சனங்கள் வருது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் முதல்லையே சொல்கிறேன், எல்லாத்தையும் முதல்லையே பதில் சொல்லிட்டேன். இவர்கள் பூரா கொள்ளையடிக்க வந்த கூட்டம். ஸோ ஒருத்தர் வந்து நம்ம அப்படி எல்லாமே அப்படித்தான். ஒருத்தர்னா யார்? ஒருத்தர் தங்கமணியா, இல்லை வேலுமணியா, இல்லை சிவி சண்முகமா, விஜய் பாஸ்கரா, எல்லாம் கொள்ளையடிக்க வந்தவனுக்கு தானே. இவனுக்கு இது யாருக்கா? எம்ஜிஆர் தெரியுமா? எம்ஜிஆர் தெரியாது. ஜெயலலிதா போட்ட பிச்சை. ஜெயலலிதா இவங்கெல்லாம் அடியாட்கள், சசிகலாவுக்கு இவர்கள் அடியாட்களை தவிர இவனுக்கு ஏதாவது கொள்கை கோட்பாடு தெரியுமா? ஒவ்வொருத்தர்கிட்ட குறைஞ்சி 50,000 கோடி இருக்குது. அதனால தான் பாஜக காலில் போய் விழுகிறான், திமுக காலில் விழுகிறான், புஷி காலில் போய் விழுகிறான். கொள்கை இருந்தால் எவன் காலையும் விழுக மாட்டான். கம்யூனிஸ்ட் சண்முகத்தை எவன் காலையும் விழுக சொல்லுங்கள். தூக்கில் போடுங்க, அவரை விழுவாரா? அவர் காலிலேயாவது நல்ல கண்ணு விழுவாரா? இவர்களெல்லாம் மனிதர்களே அல்ல. இவர் இன்னொரு 10 நாள் இவர்களை மறந்துடுவோம். 10 நாளில் இவர்கள் ஓபிஎஸ் என்ன ஆனார், சசிகலா என்ன ஆச்சு, டிடிவி என்ன ஆனது, அதை யாருக்கா தெரியுமா? அதிமுக இவர்களெல்லாம் போனால் ஒரு கோடி தொண்டை போனான்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு? ஓபிஎஸ் காணோம், சசிகலா காணோம், டிடிவி காணோம். அது அவர்களுக்காவது ஏதோ ஒரு 3 மாதம் பேசலாம். இவர்களெல்லாம் அடுத்த வாரம் மறந்துடுவோம். அதனால் இதெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பாமக மட்டும் அதிமுக கூட்டணியில் இல்லைன்னா அதிமுக வந்து ஒரு 4 சீட்டுக்கு மேலேயே வந்து ஜெயிச்சிருக்காது. இத்தனை சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு காரணமே வந்து பாமக தான். இதே வந்து பாமக போட்ட ஒரு பிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அவர்கள் வந்து சொல்லி கடைசி காலத்தில் வன்னியராவது என்னை காப்பாற்றுவான், வன்னிய மக்களாவது அந்த பசுபதி உதையிலேருந்து காப்பாற்றுவான். பசுபதி மாவட்ட செயலாளர் அவரும் வன்னியர் தான். துரத்தி உதைக்க போகிறான் ராதாகிருஷ்ணனையும் சண்முகத்தையும். அப்போ தன்னை சமூகமாவது காப்பாற்றுமான்னு இப்போ கடைசி நேரத்தில் மரண ஓலம் இருக்கும்ல, அதுதான் சிவி சண்முகம். தமிழ்நாடு முழுக்க பாமக அனுப்பித்தான் அதிமுக இருந்து இவ்வளோ காலமாக. பாமக இல்லைன்னா அதிமுக எப்போ அழிஞ்சு போயிருக்கு. பாமக இல்லைன்னா எம்ஜிஆரே இல்லை, பாமக இல்லைன்னா ஜெயலலிதாவே இல்லை, பாமக இல்லைன்னா எடப்பாடியே இல்லை. இதுதானே தமிழ்நாட்டு நிலவரம். பாமகவை நம்பி இல்லை. பாமக பெல்ட்டில் விஜயகாந்த் 2011 எதிர்கட்சி தலைவர் ஆனார். ராமதாஸ் காணாமல் போயிட்டார். இப்போ தான் ராமதாஸுக்கு யாருக்கு தெரியுது? ராமதாஸ் ஆள் அனுப்பி இவரை போட்டுத்தள்ள அனுப்பி கொலை செய்ய முயற்சி செய்து காருக்கு அடியில் படுத்து தப்பிய நபர் தான் இந்த டாஸ்மார்க் சண்முகம். எங்கே தப்புனாரு? காருக்கு அடியில் படுத்து கிடந்தார், இல்லைன்னா செத்து போயிருப்பார். சிபிஐ வரைக்கும் அந்த வழக்கு நடந்தது. ஜெயலலிதா கூப்பிட்டு வாபஸ் வாங்கியா, பாவம் ராமதாஸ் வயசாகி போச்சுன்னு சொன்னார். இந்த சிவி சண்முகம் இப்போ பேசுகிறார். சிவி சண்முகத்துக்கு ஒரு 50,000 கோடி இருக்குது மணல் குவாரியில். கல்வியை விற்று இத்தனை கோடியை விற்று வாரிசுக்கு இடுப்பு கீழே வாரிசே இல்லை. அதை நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. அப்போ உனக்கு எதுக்கு? இப்போ நீ ஒரு அரசியல் அனாதை கடைசியில் அந்த ஜாதி பார்த்தா உனக்கு தெரியுது. இத்தனை நாள் உனக்கு அந்த ஜாதி தெரியலையே. அப்போ அதிமுகவை காட்டி கொடுப்பதற்கு பாமக இல்லைன்னா அதிமுக இல்லை. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வட சென்னை வரை பாமக அனுப்பி தான் அதிமுக இருந்ததுன்னா நீ பாமகவே இருந்திருக்கலாம். எதுக்கு அதிமுக வந்த? அதிமுக இப்போ பாமக போட்ட பிச்சைனா நீ அங்கேயே இருந்திருக்கலாமே. உன்னை எவன் இங்கே கூப்பிட்டான்? இன்னொரு 1 வாரம் அந்த டாஸ்மார்க் சண்முகத்தை
பற்றி செய்தி போடுவான், அப்புறம் அவனையும் மறந்துடுவான். இதுதான் அரசியல். இப்போ அதிமுகவுக்கு வந்து அந்த எதிர்காலம் வந்து இல்லை. இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து தாவேகா வர்சஸ் திமுக அந்த அப்படிதான் அந்த மோதல் போக்கு இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. கட்சியிலிருந்து முக்கியமான ஆட்கள் எல்லாரும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்படி அதிமுகவுக்கு வந்து ஒரு எதிர்காலம் வந்து இருக்கும். மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்குமா? அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இப்போ இந்த தேர்தலில் குருடங்கிட்ட சொன்னீங்கன்னா கூட தெரியும், தனிச்சு நின்று 25% வாங்கியிருக்கு. குருடன், காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், மூளை பிதற்றியவன் எல்லாரும் கேட்டால திமுக 31 கூட்டணி 25%. முஸ்லீம், கிறிஸ்துவர், தலித்து, கம்யூனிஸ்ட்டு, விசிகா, வைகோ, முஸ்லீம் லீக் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ % ஓட்டு? 25% ஓட்டு. பாமகவும் ஓட்டு போடலை, பாஜகவும் ஓட்டு போடல. எடப்பாடிக்கு டி நகரில் யார் ஜெயிச்சா? புஷி ஜெயிச்சிருக்காரு. வைரத்தோடு மாமிகள் பூரா யாருக்கு ஓட்டு போட்டாங்க? புஷிக்கு போட்டாங்க. அதிமுக போடல. டி நகர் சத்யா ஜெயிக்கலையே. பாமக மொத்தமே 4 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அது அதிமுக ஓட்டுனால. வன்னியர் பெல்ட்டில் அதிமுக ஓட்டு தான் பாமக 4 சீட்டு ஜெயிச்சிருக்கு. 4 சீட்டில் 2 பேர் தான் இப்போ அன்பு பண்ணிகிட்டு இருக்கான். அன்பு பேர் தாவேக்கா போயிட்டான். மேக்ஸிமம் பேசிகிட்டு இருக்கேன், எங்களுக்கு மந்திரி கொடுங்க. இவர் பொண்டாட்டிக்கு மந்திரி கேட்குறாரு, அன்புமணி சௌமியாவுக்கு எங்களுக்கு மந்திரி கொடுங்கன்னு. இப்போ 4-2 கட்சியாக போச்சு. இதுதான் பாமக. அதனால் அதிமுக தான் அடுத்த எதிர்காலம். தாவேக்காவுக்கு எதிர்கட்சி அமைதியாக இருக்காது. எடப்பாடியா இந்த வேலுமணி தங்கமணி எடப்பாடி பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் இந்த திருடர்கள், அலிபாபாவும் 40 திருடர்கள், வேலுமணி, தங்கமணி, வீரமணி பாஜகவோட சேர்ந்து அதிமுகவை மிரட்டி அதிமுக உடைத்து விடுவோம், இப்படியெல்லாம் மிரட்டி தான் பாஜகவோட எடப்பாடி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதெல்லாம் தொண்டம் பார்த்துட்ருக்கான். வேலுமணி அண்ணா சிலைக்கு மாலை போட போகிறாரு. 20 பேர் இருக்கான். கார் டிரைவரு, காரை திறந்து விடுறவன், டீசல் அடிக்கிறவன், பெட்ரோல் போடுறவன், தண்ணி ஊற்றி கழுவுறவன். இதுதான் வேலுமணியுடைய ஸ்ட்ரென்த். 20,000 ரூபா நிற்பான் ஏர்போர்ட்டில். எவ்வளோ பேர் நிற்கிறான்? 20 பேர் நிற்கிறான். சிவி சண்முகத்துக்கு பசுபதி மாவட்ட செயலர் போட்ட பிறகு கட்சி ஆஃபீஸ் 24 மணி நேரத்தில் பசுபதி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. சிவி சண்முகம் அந்த பக்கமே போக முடியல. வீட்டுக்குள்ள உட்காந்து டாஸ்மார்க்கு வேணால் நடத்தலாம். புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் பின்னாடி யாருமே இல்லை. உன்னை எப்படி எடப்பாடி வச்சுருந்தார்? உயிர்காக்கும் மருந்தில் கொள்ளையடித்த ஒரே கொடூர இந்த விஜயபாஸ்கர் தான். கொடூர இந்த 5 ஆண்டு காலத்தில் டேனியில் மருந்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டான். ஏன் இதை போட்டால் செத்து போயிடுவான் என் பேஷண்ட்டு. அவ்வளவு போலி மருந்துகளையும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தவர் ஸ்டாலின் செக்ரட்டரியாக இருந்த உமாநாத். உயிர்காக்கும் மருந்துலையா கொள்ளையடிப்பான், கோதுமை மாவுலையா மருந்து செஞ்சு கொடுத்தான். அப்போ இவர்களெல்லாம் தேவைப்படுகிறார்கள். தாவேக்காக்குனா தாவேக்கா இது போன்ற நபர்களால் உருவாக்கப்பட்டால் அது தாவேக்கா சீக்கிரம் எங்கே போயிடும்? கபர்ஸ்தான் போயிடும். திமுகவிலும் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்குது. அப்புறம் அந்த பொதுச் செயலாளர் வந்து துரைமுருகன் அவர்களை வந்து தூக்கிட்டு ஆராசாக்கு வந்து அந்த பதவி வந்து கொடுக்க போறதா செய்திகள் வருது. அது உண்மைதானா? அப்புறம் வந்து சேகர் பாபு அவர்களை வந்து திமுகலேருந்து ஓரம் கட்டப்படுறாருன்னு சொல்கிற செய்தியும் வருது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதல்ல இல்லைங்க, சேகர் பாபு திருடி இப்போ துர்காவுக்கு தான் கொடுத்தாரு. இப்போ துர்காவுக்கு மேலே ஓரம் கட்டணும், கட்டுவாங்களா? ஆதாரம் இல்லாமல் சொல்லி அவரே திருடி எடுத்துகிட்டு போயிட்டாரா? இவங்க பார்த்துட்டு இருந்தாங்களா? இல்லை சொல்லுங்கள். ஆதாரமே வேண்டாங்க. சேகர் பாபு கொள்ளையடித்து கொண்டு மொத்தமாக அவரே கொண்டு போயிட்டாரா? துர்கா கொடுக்கவே இல்லையா? இல்லை துர்கா பார்த்துட்டு இருக்குமா? இல்லை ஸ்டாலின் தான் பார்த்துட்டு இருப்பாரா? இல்லை உதயநிதி தான் பார்த்துட்டு இருப்பாரா? ஆதாரமே வேண்டாங்க. ஒரு அதிகாரி திருடன் எங்கே கொண்டு போவான்? அமைச்சர் கொடுப்பான். யார் கொடுப்பா? அமைச்சர் கொடுப்பான். அமைச்சருக்கு தெரியாமல் அதிகாரி திருட முடியுமா? ககன் சிங் பேடி ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காரு எங்கள் பஞ்சாபில். அவரே மெடிக்கல் காலேஜ் கட்டும்போது துறை அமைச்சர் 5 மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பான். நகராட்சி நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய ககன் தீப் சிங் பேடி ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காருன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் காவேரி ஆஸ்பத்திரியாக இருக்கா இல்லையா? ஆதாரம் இருக்கா? ஆதாரம்லாம் இல்லையா? இவருக்கு வடபழனி பின்னாடி ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி 10 ஆஸ்பத்திரி இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரியே ஒரு 25,000 கோடிக்கு போகும். அப்போ 2.5 லட்சம் கோடி மக்கள் வரி பணத்தை அப்படியே திருடியிருக்காரு நேரு. திருடி கொடுத்தது ககன் தீப் சிங் பேடி. அவர் மெடிக்கல் காலேஜை கட்டியிருக்காரு. சார் ஏதாவது ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் மூடத்தனம், முட்டாள்தனம். திமுககாரன் தான் ஆதாரம் இருக்கா? நாங்கள் திருடுறதுக்கு ஆதாரம் இருக்கா? திருட்டு ரயிலில் வந்ததுக்கு ஆதாரம் இருக்கா? திருட்டு ரயிலில் வந்தவனுக்கு இன்றைக்கி 5 லட்சம் கோடி எப்படி வந்தது? ஆதாரமே கிடையாது. கடந்த தேர்தலில் வந்து தாவேக்கா வந்து வெற்றி பெறுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு அந்த ஓட்டுகள் வந்து போட்டாங்க. ஸோ இதன் காரணமாக தான் ஆராசா அவர்களுக்கு வந்து இந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுக்க போகிறாங்க.
துரைமுருகன் ஏற்கனவே வந்து ஓரங்கட்டப்பட்டார். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று போனார், அவரை யாரும் வரவேற்கலன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டார். இப்போ ஆராசா தான் முக்கியத்துவம் வந்து கொடுக்க போகிறாங்களா சார் திமுகவில்? இல்லை, ஆராசா தான் 1.25 லட்சம் கோடி திருடி திமுகவை வளமாக வச்சுருந்தவர். இனியும் அது 3.25 லட்சம் கோடியை மாற்றுவார். வேறு என்ன திமுகவில் என்ன ஏதுங்க கொள்கை? கொள்ளையடிப்பது, திருடுவது, பதுக்குவது, மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மணக்கம், அடுத்து முண்டாடி சுவைக்கும், இதுதான் அங்கே கொள்கை. தாத்தா விஜயகுமாரி வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தை, எஸ்எஸ்ஆர் குடும்பத்துக்கு எடுத்தார். மகன் பாபு பாத்திமா வீட்டில் போய் அவங்க குடும்பத்துக்கு எடுத்தார். பேரன் தாரா நாயன் வீட்டில் போய் அவங்க குடும்பத்துக்கு எடுத்தார். இதுதான் உங்களுக்கு கொள்கை. வேறு ஏதாவது அரசியல் மாற்றம் ஏதாவது நடந்திருக்கா? இந்த மக்கள் ஏதோ சுபிச்சமாக இருந்திருக்கானா? எதுவுமே இல்லையே. தாத்தா காலத்திலேருந்து அதுதான். அவங்க அந்த கட்சி ஆரம்பித்த அண்ணாதுரை பானுமதி செருப்பாலே அடித்தான். ஆதாரம் இருக்கா? அன்னைக்கு இருந்த என்எஸ் கிருஷ்ணன் போய் படம் எடுத்த அந்த படப்பிடிப்பு குழுவிட்டு போய் கேளுங்க, ஆதாரம் இருக்கா? அது கூட அவர் வசனம் எழுதவே போகல. இதுதான திராவிட இயக்க வரலாறு. எங்கேயாவது ஒன்று இருக்கா? மாற்றான் தோற்றத்து மல்லிகை மணத்து கொண்டே இருக்கும். இதுதான் திராவிட இயக்கம். அதனால தான் மக்கள் என்ன பண்ணான், சினிமா தேட்டருக்கு போனான். முதலமைச்சரை அங்கேருந்து பிடிச்சான், கொண்டு போய் உட்கார வச்சிட்டான். கருணாநிதி குடும்பம் அப்படி தற்கொலை பண்ண நிலைமையில் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகனை 75 ஆண்டுகள் வரலாறு உள்ள திராவிட இயக்கத்தை முடிச்சே விட்டான, காலியே பண்ணிட்டான. நம்மளோட திருடி கொடுத்த முறை இப்போ அபூர்வராக மாறிட்டான். ரத்தீஷ் யார்கிட்ட இருக்கா? ஆதவ கண்ட்ரோல் இருக்கான். துர்காவுடைய ஆடிட்டர் சண்முகராஜன் யார்? அபூர்வராக மாறிட்டான். ஆதவ அபூர்வமாக. இவங்களுடைய கதை பூரா அப்படியே தெரியும். சபரீஷை எங்கே பதுக்கி வச்சிருக்கான்னு ரத்தீஷுக்கு தெரியும். துர்கா எங்கே பதுக்கி வச்சிருக்குன்னு சண்முகராஜனுக்கு தெரியும். இதெல்லாம் இப்போ திமுக ஒரு முடிவுரை எழுத போகுது. எத்தனை திருட்டு ராசாக்கள் வந்தாலும் திமுகவை காப்பாற்றவே முடியாது. காமராஜராலேயே காப்பாற்ற முடியல காங்கிரஸ் காமராஜை காலி பண்ணி விட்டுது. இதே நிலைமை தான் இப்போ யாருக்கு? திமுக முஸ்லீம்கள் வெளியே மிஞ்சி இருக்கிறது திமுகவில் முஸ்லீம்கள் மட்டும்தான். கம்யூனிஸ்ட் வெளியே போயிட்டாங்க, வைகோ வெளியே போயிட்டாரு, கிறிஸ்டின் வெளியே போயிட்டாங்க, விசிகா இல்லை. எல்லாம் தெரியாமல் உதவி சொல்லிட்டோம்னு வைகோவும் ஜவஹர்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவங்களும் பஸ் ஏறி எங்கே போயிருப்பாங்க? பனையூர் போய் சேர்ந்துருப்பாங்க. எல்லா பஸ்ஸுகளும் எங்கே போகுது? பனையூர் போயிட்டுருக்கு. அதனால் 22 கட்சி கூட்டணி. காங்கிரஸும் கிளம்பிருச்சு, கம்யூனிஸ்டும் ஒருத்தனும் இல்லை. அப்பனும் மகனும் இருக்காங்க. அப்பா பாபு பாத்திமா வீட்டுக்கு போயிடலாம், மகன் தாராநாயன் வீட்டுக்கு போயிடலாம், ஓய்வு எடுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. திமுக இன்னொரு காங்கிரஸாக மாறிடுச்சு. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.